இவ எதுக்கு வச்சுக்கன்னு வாங்காம நம்மளையே பார்த்துட்டு இருக்கா? ஒருவேளை நம்மள பழி வாங்க தானா? என்ன கோவமா பாக்குறா? இன்னைக்கு நம்மள ஒரு வழி பண்ணாம விட மாட்டா போல இருக்கே. என்ன இன்னைக்கு ஒரு முடிவோட தான் இருக்காளா? நாம எங்க போனாலும் வந்து நிக்கிறா. நாம இங்க இருந்தா இவன் நம்மளையே தான் பார்த்துட்டு இருப்பா. இங்க இருந்து எழுந்திருச்சு போயிட வேண்டியதுதான். என்ன தீபா, எதுக்கு என்னைய பார்த்துட்டு இருக்க? நான் எங்க போனாலும் பின்னாடியே வர. என்ன விஷயம்? சொல்லு தீபா, என்ன விஷயம்? உனக்கு ஏதாவது வேணுமா? ஆமா, வேணும். என்ன வேணும் கேளு, நான் தரேன். உன் உயிர் தான் வேணும். தருவியா? என்னது? என்ன கேட்ட? உன் உயிர் வேணும்னு கேட்டேன். உன் பேச்சு சரியில்லை, நான் போறேன். நில்லு. பேசிட்டு இருக்கப்போ எது கத்தி எடுத்த? வேற எதுக்கு? உன் உயிர் எடுக்கதான். உயிர் எடுக்கவா? வேணாம் தீபா, வேணா, என்ன விட்டுரு. இது பாவம், சொன்ன கேளு. என்ன சொன்ன? பாவமா? அப்போ என்ன மலையில இருந்து புடிச்சு தள்ளி விட்டியே, அது மட்டும் என்ன புண்ணியமா? என்ன சொன்ன? நான் உன்னை தள்ளி விட்டேனா? இல்ல 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 இல்ல, நான் உன்னை தள்ளி விடல. நீ என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்க. ஏய், நடிக்காதடி. நீதான் செஞ்சான்னு எனக்கு நல்லா தெரியும். நான் இப்படி பொழைச்சு வருவேன்னு நீ நினைச்சு கூட பாக்கலல்ல. இன்னியோட உன் கதை முடிஞ்சதுடி. வேணாம் தீபா, வேணாம், என்ன விட்டுரு. நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். இனிமே இப்படி எல்லாம் பண்ண மாட்டேன். என்ன விட்டுரு தீபா, நான் சொல்றது கேளு, என்ன விட்டுரு. தீபா, வேணாம் தீபா. வேணாம், வேணாம் தீபா. நீ எல்லாம் இந்த பூமியில வாழவே கூடாது. போய் சேரடி. வேணாம், என்ன கொல்லாத. வேணாம், என்ன குத்தாத. ஐயோ, கொல்லாத, என்ன கொல்லாத. என்ன இவ கத்திக்கிட்டு இருக்கா? ஐயோ, ஏய், என்ன குத்தாத, என்ன குத்தாத. ஏய் ஐசு, ஏய் ஐசு. ஏய், ஐசு. ஐசு, ஏன்டி இப்படி கத்துற? என்ன ஆச்சுன்னு கேக்குறல்ல? என்னாச்சு உனக்கு? இவ்வளவு நேரம் நான் கண்டது கனவா? தீபா என்ன நிம்மதியா தூங்க விட மாட்டா போல இருக்கே. கனவுல கூட வந்து கத்தியால குத்துறாளே, நிஜத்திலையும் நடந்துருமோ? ஏய் ஐசு, என்னாச்சுன்னு கேக்குறல்ல? எதுக்கு என்ன கொல்லாத கொல்லாதுன்னு கத்துன?
யார் உன்னை கொல்ல பார்த்தா? எங்க கனவுல யாரும் என்ன கொல்ல பார்த்தாங்க, அதான் கத்துன, வேற ஒண்ணும் இல்ல. ம்ஹும். எனக்கு தெரிஞ்சு நீ கொஞ்ச நாளாவே சரியில்லை. எதையோ பண்ணிட்டு என்கிட்ட மறைக்கிற மாதிரியே இருக்கு. உண்மையை சொல்ல ஐசு, அப்படி ஏதாவது என்கிட்ட மறைக்கிறியா? ஆ, ஆ, இல்லங்க, அப்படிலாம் எதுவும் இல்ல. நீங்களா கற்பனை பண்ணி கேட்காதீங்க. சரி சரி, தண்ணி குடிச்சிட்டு வந்து படு. ஆ. ச்சே, தண்ணி கூட இல்ல. என்னது திடீர்னு இந்த நேரத்துல பசிக்குது? வழக்கமா இப்படிலாம் பசிக்காதே. சரி, கிச்சன்ல ஏதாவது இருந்தா சாப்பிடுவோம். கத்தி எங்க? என்னம்மா, தாகமா இருக்கா? என்னது, தண்ணி எல்லாம் மேல பட்டுருச்சு. தண்ணி கூட ஒழுங்கா குடிக்க தெரியாதா? வேணாம் தீபா. ஐயோ, கனவுல நடந்தது இப்ப நிஜத்துல நடந்துரும் போல இருக்கே. கனவுல வந்த மாதிரியே கையில கத்தி வச்சுக்கிட்டு நிக்கிறாளே. இவ்வளவு நேரம் இவ கையில கத்தி இல்ல, இப்ப எப்படி கையில திடீர்னு கத்தி இருக்க? ஒருவேளை நம்மள போட்டதுலதான் கத்தி வச்சிருக்காளோ? தண்ணி குடிக்க வந்த இடத்துல இப்படி வசமா மாட்டிக்கிட்டேனே, என்ன பண்றது? இப்ப எதுக்கு இவ கத்திய காட்டி காமெடி பண்ணிட்டு இருக்கா? நீ மட்டும்தான் கத்திய காட்டி மிரட்டுவியா? என்னாலையும் முடியும். என்னை பத்தின உண்மையை நீ எல்லார்கிட்டயும் சொல்றதுக்குள்ள உன்னை கொன்னுடணும். ஏதோ பழி வாங்குற மாதிரி நம்மள பாக்குறாளே. என்னவோ கத்திய காட்டி மிரட்டி குத்துற மாதிரி ஆக்ட் கொடுக்கறா. சரி, என்னதான் நடக்குதுன்னு பாப்போம். என்ன குத்துறதுக்கு வரா? நாம அவளை தள்ளி விட்டதுக்கு பழி வாங்க தான் வராளோ? வரட்டும். வந்த அவ என்ன குத்துறதுக்கு முன்னாடி நான் அவளை குத்திரணும். இந்த நேரத்துல நீங்க இங்க என்ன பண்றீங்க? உங்களை தான் கேக்குறேன். இல்லத்த, எனக்கு பசியா இருந்துச்சு, அதான் ஒரு ஆப்பிள் சாப்பிடலான்னு வந்தேன். ஐஷு, நீ எதுக்கு வந்த? நான் தண்ணி குடிக்க வந்தேன் அத்தை. ஆமா, நீங்க என்னத்த தனியா வந்திருக்கீங்க? நானும் தண்ணி குடிக்க தான் வந்தேன். வழக்கமா தீபா தான் என் ரூம்ல தண்ணி கொண்டு வந்து வைப்பா. இன்னைக்கு வைக்கல, அதான் குடிக்க வந்தேன். ஏன் தீபா, இன்னைக்கு தண்ணி வைக்கிறதுக்கு மறந்துட்டியா?
சரி சரி, நீ சாப்பிட்டு போய் தூங்குமா. ஐஷு, நீயும் போய் படுத்து தூங்கு. என்னம்மா இன்னும் நின்னுட்டு இருக்கீங்க? போங்க, போய் தூங்குங்க, டைம் ஆயிடுச்சுல. காமெடி பீஸ். ஐயோ, போலீஸ் வராரே. தீபாக்கு என்னாச்சு? எதுக்கு போலீஸ பார்த்தோன்னே ஜர்க்காய் போறா? ஒண்ணுமே புரியலையே. வாங்க இன்ஸ்பெக்டர், உள்ள வாங்க. ஓகே. வாங்க சார், உட்காருங்க. மைதிலி, இன்ஸ்பெக்டர் சாருக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க. கொண்டு வரேன். வாங்க சார். நல்லா இருக்கீங்களா? அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க சார். இந்தாங்க. தேங்க்ஸ்ங்க. வாங்க சார். வாங்கம்மா. வணக்கம். வணக்கம். மா, எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உடம்பு இப்ப எப்படி இருக்கு? நான் நல்லா இருக்கேன். டேப்லெட்ஸ்லாம் கரெக்டா எடுத்துக்கிறீங்களா? கரெக்டா சாப்பிடுறேன். நாங்க இத்தனை பேர் இருக்கோம் இல்ல, அவ மறந்தாலும் நாங்க விட மாட்டோம். வெரி குட் சார், அப்படிதான் இருக்கணும். வாங்க சார். ஹலோ கார்த்திக். ஹலோ சார், உட்காருங்க. கார்த்திக், ஃபோன் பண்ணியிருந்தீங்க, அதான் வந்தேன். என்ன விஷயம் கார்த்திக்? ஒரு முக்கியமான விஷயம்தான் சார், அதுக்கு தான் வர சொன்னேன். சொல்லுங்க கார்த்திக், என்ன விஷயம்? தீபா வீட்டுக்கு வந்துட்டாங்க சார். வா, நிஜமா சொல்றீங்க? ஆமாம் சார். எப்படி கார்த்தி, அவ்வளோ பெரிய மலையிலிருந்து விழுந்து எப்படி எஸ்கேப் ஆனாங்க? அதான் சார் கடவுளோட அருள். என் மருமக உயிரை அவ கும்பிடுற முருகன் தான் காப்பாத்திருக்காரு. அதுக்கு இல்லம்மா, நான் என்ன சொல்ல வரேன்னா... ஆமா சார், தீபாக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் நாங்க காசு முடிஞ்சு வச்சோம். நீங்க உங்க நம்பிக்கையை சொல்றீங்க, ஆனா நான் கேக்குறது நடந்தது என்னங்கிற உண்மைய. சார், சில சமயம் வாழ்க்கையில கற்பனை பண்ண முடியாத அதிசயங்கள் நடக்கும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் இதுவும். கார்த்தி சார், நாம கொஞ்சம் பிராக்டிக்கலா பேசுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். தீபா பொழைச்சு வந்துட்டாங்கன்னா அது சந்தோஷமான விஷயம்தான். ஆனா அவங்கள 2 பேர் கடத்திக்கிட்டு போயிருக்காங்க, மலையில இருந்து விழுந்திருக்காங்க. சந்தேகத்துக்கு இடமான சூழல், ஒரு கிரைம் நடந்திருக்கு. சோ என்ன நடந்துச்சுன்னு எனக்கு கண்டிப்பா தெரிஞ்சாகணும். புரியுது சார். ஆனால் ஃப்ராங்காக சொல்ல போனால் அங்கே என்ன நடந்துச்சுன்னு இன்னும் எனக்கு தெரியல சார். கார்த்தி, நீங்க தீபா கிட்ட இதை பத்தி கேட்கலையா? கேட்டேன் சார். அவங்க அடிப்பட்டதில் எதுவும் ஞாபகம் இல்லை, நிறைய விஷயங்களை மறந்துட்டேன்றாங்க. அப்பப்போ மயக்கம் வருதுன்றாங்க. ஷீ இஸ் நாட் ஓகே. அதனால் ஓரளவுக்கு மேலே என்னால் கேட்க முடியல சார். அவங்களும் சொல்லலை. அதுதான் சார். சார், நான் இதை பற்றி உங்ககிட்ட கொஞ்சம் ப்ரைவேட்டாக பேசணும் சார். தட்ஸ் ஓகே கார்த்தி, நான் தீபாவை பார்க்கலாமா? அண்ணி, தீபாவை கூட்டிட்டு வாங்க. சரி. சார்,
தீபா கிட்ட ரொம்ப கேள்விங்க கேட்க வேண்டாம். அது எப்படி கார்த்தி? என்ன நடந்துச்சுன்னு அவங்க கிட்ட தான் கேட்க முடியும். இல்லை, இப்போ அவங்க மென்டலி கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருக்காங்கல்ல, அதான் சொல்கிறேன். டோன்ட் வரி கார்த்தி, முதல்ல அவங்க வரட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். வாங்க தீபா, எப்படி இருக்கீங்க? ஆர் யூ ஓகே? ஐம் ஓகே சார். என்னாச்சு? எப்படி நீங்க அந்த ரம்யா கிட்ட இருந்து எஸ்கேப் ஆனீங்க? அங்க என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இட்ஸ் ஓகே. அடிபட்ட இடத்துல பெயின் ஏதாவது இருக்கா? லேசா வலி இருக்கு சார். சரி, ஓகே ஓகே கார்த்தி, நான் கிளம்புறேன். ஃபார்மாலிட்டிஸ்க்காக தீபாவை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வாங்க. ஒரு சின்ன என்கொயரி இருக்கு. சரி, ஷோர் சார். ஓகே கார்த்தி, வரேம்மா. சரிங்க வரேங்க. சார். வாங்க. வரேன். வாங்க சார். பயா சார், வணக்கம் சார். we are from பெங்களூர். ஓகே சார். நான் அங்க ஒரு ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டரா இருக்கேன். சரிங்க சார். திஸ் இஸ் மை ஐடி கார்டு. உட்காருங்க சார். தேங்க்யூ. சொல்லுங்க சார், என்ன விஷயமா வந்திருக்கீங்க? சார், நாங்க ஒரு என்கொயரிக்காக ஒரு லேடி அக்யூஸ்ட் இங்க கொண்டு வந்தப்ப அவ எங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிட்டா. நாங்களும் எங்களால முடிஞ்ச அளவுக்கு எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டோம். அவளை கண்டுபிடிக்க முடியல. இனிமே அவளை தனியா கண்டுபிடிக்கிறது கஷ்டம்னு உங்க ஹெல்ப்பை, ஐ மீன் தமிழ்நாடு போலீஸ் ஹெல்ப்பை கேட்கலான்னு வந்திருக்கோம். அது கொடுங்க. இதுல அந்த லேடி அக்யூஸ்டோட போட்டோ, அப்புறம் அவளை பத்தின டீட்டெயில்ஸ்லாம் இருக்கு. இவளை கண்டுபிடிக்க நீங்களும் ஹெல்ப் பண்ணணும். சார், இந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் ஒரு என்கொயரி விஷயமா வெளியே போயிருக்காரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஃபோன் பண்ணி ஸ்டேஷனுக்கு வந்துகிட்டு இருக்கிறதா சொன்னாரு. இது அவர்கிட்டயே கொடுத்துருங்க, கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். ஓகே. ஏங்க, வாங்க போகலாம். எங்க கூப்பிடுறீங்க? என்னங்க இப்படி கேட்குறீங்க? ஸ்டேஷனுக்கு தான். எதுக்கு? இன்ஸ்பெக்டர் என்கொயரிக்காக நம்ம 2 பேரும் ஸ்டேஷனுக்கு வர சொன்னார்ல, அதுக்காக தான் கூப்பிடுறேன். இல்ல, நான் ஸ்டேஷனுக்குலாம் வரல. இப்படி சொன்னீங்கன்னா எப்படிங்க? ஏங்க, என்கொயரின்னு கூப்பிட்டா போய் தாங்க ஆகணும். அதெல்லாம் முடியாதுங்க, என்ன ஆளை விடுங்க. இல்லை, எனக்கு புரியல. நீங்கள் ஏன் அங்கே வரமாட்டேன்னு சொல்கிறீங்க? என்ன காரணம்? அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க. நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, எல்லாத்துக்கும் ஏன் எதுக்குன்னு காரணம் கேட்டுக்கிட்டு. இங்கே பாருங்க, போலீஸ் என்கொயரின்னு கூப்பிட்டுருக்காங்க. அவங்கள போய் பார்த்துட்டு வந்தாலே எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடும். சார், நீங்க போலீஸ பத்தி தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. இப்ப நம்ம போய் அவங்க முன்னாடி நின்னா தீபா கிடைச்சிட்டாங்க, we are happy, you can goன்னு சொல்லி நம்மள அனுப்பி வச்சிடலாம் மாட்டாங்க. கடத்திட்டு போன இடத்துல எனக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு 1008 கேள்வி கேட்பாங்க. அவங்க இன்ட்ராகேஷனே வேற மாதிரி இருக்கும். ஏங்க, போலீஸ் கூப்பிடுறதே என்கொயரி பண்ணுன்றதுக்காக தான். அதுக்கு பயந்தீங்கன்னா எப்படி? பாருங்க, இது சாதாரண என்கொயரி இல்ல. உங்க வைஃப் விஷயத்துல எல்லா கிரைமும் நடந்திருக்கு. ஆள் கடத்தல் நடந்திருக்கு, ஒரு மர்டர் நடந்திருக்கு, ஒரு லேடி என்ன ஆனாங்கன்னே தெரியல. இவ்ளோ நடந்திருக்கிறப்போ அவங்களோட இன்ட்ராகேஷன் எப்படி சாதாரணமா இருக்கும்? பயமா தானே இருக்கும். நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கும் தெரியும். அதுக்காக நம்ம போகாமலாம் இருக்க முடியாது. என்ன நடந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் வாங்க. என்னங்க ஏதோ விருந்துக்கு கூப்பிடுற மாதிரி இப்படி கேஷுவலா கூப்பிடுறீங்க? நம்ம போறது போலீஸ் ஸ்டேஷனுக்கு.
அவங்க நடந்துக்கிற விதம், அவங்களோட சைக்காலஜி இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஆனா எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் நான் வர முடியாதுன்னு சொல்றேன். ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. என்ன உள்ள ஏதோ காரசாரமா பேசிக்கிற மாதிரி தெரியுது. என்னன்னு கேட்போம். ஏங்க நீங்கள் ஏன் போலீஸை பார்த்து இவ்வளோ பயப்படுறீங்கன்னு எனக்கு தெரியல. வீட்டுக்கு வந்த இன்ஸ்பெக்டர் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் அங்கே எதுவும் நடக்காது. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிறேன். என்ன நம்புங்க. என்ன பேசுறாங்கன்னு சரியாவே கேட்கலையே. கதவுல காதை வச்சு நல்லா கேட்போம்.